அதாவது பானுப்பிரியா பார்க்கும்போது ஆடிஷன்ஸ்ல நான் கேள்வி கேட்டேன். எப்படி பானுப்பிரியா எப்படி பண்ணியிருந்தீங்க? என்ன சொன்னாங்கன்னா, ரஃபி அங்கிள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, சந்திரமோகன் அங்கிள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா? நல்லா இருக்கா பாட்டு? கேட்போமா அவங்கள? நீங்க வந்து சின்ன பிள்ளைங்க காம்படிஷன் போயிருக்கணுமா? சந்திரமோகன் 59 புள்ளிகள். ரைட். ரஃபி 62 புள்ளிகள். சரி ரஃபி, என்னமோ மும்முரமா எஸ்ஏ எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ரஃபி, உங்களுடைய கருத்து பானுப்பிரியா பெர்ஃபார்மன்ஸ்? பானுப்பிரியா வாய்ஸில் கொஞ்சம் கிளாரிட்டி பத்தலாமா? தென் இட்ஸ் வெரி பிச்சி. பிகாஸ் எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஸ்ருதி வந்து கொஞ்சம் இட் வாஸ் நாட் பர்ஃபெக்ட். ஓகே, அது வந்து ஐ டோன்ட் நோ, அது வந்து நேச்சுரலாக வரணும், இல்லைன்னா யூ மஸ்ட் ஹேவ் லாட் ஆஃப் ட்ரைனிங். ஓகே, உங்கள் ப்ராப்ளம் ஆக்சுவலி பிச் தான். அண்ட் ஹை ரேஞ்சஸ் மேலே போகும்போது யூ டிடன்ட் டச் த நோட்ஸ் ப்ராப்பர்லி. அதர்வைஸ் குட் எஃபர்ட், என்டர்டெயின் பண்ணுறதுக்கு குட் எஃபர்ட். பட் I don't know. I just wish you the best. Let's see. Thank you. Thank you. All right. ரொம்ப நன்றி ரஃபி. பானுப்பிரியா, thank you பானுப்பிரியா. Thanks a lot. ஓகே ரசிகர்களே, அதாவது இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்து குடும்ப பிஸ்னஸாக மாறிட்டு, இப்போ நீங்கள் ஹீரோ சான்ஸ் கேட்டு போனீங்கன்னா என்ன கேட்குறாங்க? நடிக்க தெரியுமா, பேச தெரியுமா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்கள் தாத்தா ஒரு ப்ரொடியூசரா, உங்கள் அப்பா ஒரு டைரக்டரா, இல்லை உங்கள் அக்கா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா, இல்லை உங்கள் அத்தை வந்து எடிட்டரா? அதே மாதிரி குடும்ப பாட்டுன்னு ஒன்று இருக்கு முட்டத்து பக்கத்தில். அதாவது இந்த பாடலை வந்து ஒரிஜினலா இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. அந்த பாட்டை அப்படியே எடுத்து உல்டா பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி அவர் பையன் யுவன் சங்கர் ராஜா பாட்டை எழுதியிருந்தாரு. அந்த பாட்டுக்கு வசனம் எழுதினவர் இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன். இந்த பாட்டை பாடினவர் இளையராஜாவோட தம்பி கங்கை அமரோட பையன் வெங்கட் பிரபு.